வணக்கம் நண்பர்களே. இசை வர்சினி சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் சுபத்ரா கிட்ட பானுமதி போலி ஜாதகத்தை எழுதி தான் இந்த கல்யாணத்தை நடத்துகிறாங்க. தீப்தி ராகவ் கல்யாணம் என்கேஜ்மெண்ட் நடக்கக்கூடாது மேடம், இது போலி ஜாதகத்தால் உருவாக்கப்பட்டது. இதை நீங்கள் இவள் தீப்தியை இந்த வீட்டு மருமகள் ஆக்குனா மாமாவுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை வரும், அப்படி உங்கள் உயிருக்கே ஆபத்து அப்படின்னு ஒரு பேரிடியை தூக்கி போடுறாங்க. பானுமதிக்கு இந்த ரகசியம் எப்படி இந்த பொண்ணு இசைக்கு தெரிஞ்சிடுச்சு அப்படின்னு அந்த எதிர்வா பயங்கரமான ஆள் அப்படின்னு ரொம்பவே கோபப்படுறாங்க. ஆனால் நம்ம இசை நான் இதை நிரூபிச்சே ஆவேன் உங்ககிட்ட அப்படின்னு நம்ம பானுமதியை இவங்க போலி ஜாதகத்தை தான் எழுதிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு அந்த கோயில் ஐயர் அவரை கூட்டிகிட்டு வராங்க. அப்போ தான் நம்ம சுபத்ரா கிட்ட போட்டு உடைக்கிறாங்க உண்மையை. தீப்தி இந்த பொண்ணுக்கு மூல நட்சத்திரமாக இவங்களை அப்பா அம்மா இல்லாத வீட்டில் தான் இவன் மருமகளாக போகணும், அந்த மாப்பிள்ளைக்கு தான் இவ கல்யாணம் ஆனது நல்லது, இல்லைன்னா மாமனார் மாமியாருக்கு உயிருக்கே ஆபத்துமா, நான் இதை பல வாட்டி சொன்னேன், ஆனால் இதெல்லாம் கேட்காம அவங்க அத்தை பையனி சொன்னாங்க அப்படின்னு அந்த இடத்துல தீப்தி சொன்னதை அப்படியே போட்டு உடைக்கிறாங்க. நம்ம சுபத்ரா பயங்கரமான ஒரு முடிவை எடுக்கிறாங்க. இனி ராகவுக்கு என்கேஜ்மெண்ட்டில் பொண்ணு வேற யாரும் கிடையாது, இனி வர்சினி தான் அப்படின்னு நம்ம இசைக்க முயற்சியால் வர்சினிக்கும் இசைக்கும் சுபத்ராவே சம்மதம் சொல்ல வச்சுறாங்க நம்ம இசை. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா நம்ம இசை அதிரடியாக ராகவை சந்தித்து இந்த பொண்ணு தீப்தியை கல்யாணம் பண்ணால் உங்கள் அம்மா அப்பாவுக்கு உயிருக்கே ஆபத்து அப்படின்னு சொல்கிறாங்க. இது பேரெடியாக உழுது. அப்படியா, இதை அம்மாட்ட சொல்லணும், நான் 2 குடும்பமும் ஒன்று சேரும், அம்மாவோட ஆசை அதுதான், அம்மாவோட பேச்சை மீறக்கூடாது அப்படின்னு ஒரு முடிவெடுத்தா இந்த பானுமதி பிரியமா இப்படிப்பட்ட ஆளாக இருப்பாங்கன்னு தெரியலையே அப்படின்னு நினைக்கிறாங்க. உண்மையை அவங்க அம்மா கிட்ட போட்டு உடைக்கிறாங்க. பானுமதியும் தீப்தி அவங்க அன்னை எல்லாம் அந்த நேரம் கரெக்டாக வராங்க. அவங்களுக்கும் இந்த நியூஸ் இந்த பொண்ணு தான் கெடுத்து விடுது அப்படின்னு சிந்தாமணியும் இந்த பொண்ணு பயங்கரமான ஆள், இவ ஏற்கனவே என்ன ஒரு வம்பில் இழுத்து விட்டவ தான் அப்படின்னு அந்த இடத்துல போட்டு உடைக்கிறாங்க. எனக்கும் இந்த பொண்ணு பொல்லாத்தவானி தெரியும், என்கிட்டையும் வம்பு இழுத்துருக்கா அப்படின்னு அந்த இடத்துல சொல்லுறாங்க. அதே நேரத்தில் சுபத்ரா கிட்ட இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணுனா அம்மா உங்களுக்கு உயிருக்கு ஆபத்து அப்படின்னு இதை இசை தான் சொன்னா அப்படின்னு போலி ஜாதகம் தயாரித்து தான் இவங்க உனக்கிட்ட அந்த ஜாதகத்தை தந்திருக்காங்க அப்படின்னு சொல்லுறாங்க. ராகோ, இது உனக்கு யார் சொன்னது அப்படின்னு கேட்க நேரம் இசைதாமா சொன்னது அப்படின்னு போட்டு உடைக்கிறாங்க. இசை சொல்லு இசை அப்படின்னு நம்ம இசை கிட்ட கேட்க நேரம் இசை ஆமாம், இந்த தீப்தி அவங்க நான் கோயிலுக்கு போயிருந்தேன், அப்போ அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட சொன்னதை நான் கேட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நீ தவறாக புரிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்ல நேரம் நம்ம பானுமதி எனக்கு எந்த அவசியமும் இல்லை, இப்படி தான் போலி ஜாதகம் எழுதி இந்த தீப்தி இந்த வீட்டில் வாழணும்னு தேவையில்லை, வேண்டாம் சுபத்ரா வேண்டானா விட்டுரு அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம் இல்லை, அத்தைக்கு ஆசைக்காக நம்ம விடக்கூடாது, இவ தவறாக இசை புரிஞ்சிருக்கலாம்ல அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. அதே நேரம் விஷால் எப்படியாவது நமக்கு என்கேஜ்மெண்ட்டும் இந்த இசை கூட நடக்காமல் இருந்தால் நல்லது அப்படின்னு அம்மா அந்த பொண்ணு எதமோ பொய் சொல்லி நம்ம குடும்பத்தையே பிரிக்க பார்க்குது அப்படின்னு அந்த இடத்துல சொல்லி இந்த பொண்ணு எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னோன்னா, டே வாயை மூடு, உனக்கு என்ன ஆனாலும் சரிதான், அந்த இசை தான் உனக்கு பொண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயையோ, அம்மா எப்பவும் நம்ம வாழ்க்கையில் குறியாக இருக்காங்க அந்த இசையை கட்டி வைக்கிறதுல, இவ அவள் தவறாக புரிஞ்சிக்கலாம், ஆனால் அவள் நல்ல பொண்ணுடா, அவள் தான் இந்த வீட்டோட மருமக அப்படின்னு அந்த இடத்துல சொல்லிடுறாங்க. அதே நேரத்தில் நம்ம இசை தெல்ல தெளிவாக சொல்லிடுறாங்க, அத்தை நான் உங்களுக்கு ஆதாரத்தோடு நிரூபித்து இந்த என்கேஜ்மெண்ட்டை நடத்த விடாமல் நான் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சரி, ஏதாவது ஆதாரத்தோடு கொண்டு வந்தால் நான் கண்டிப்பாக இந்த என்கேஜ்மெண்ட்டை நிறுத்தி உன் தங்கச்சி வர்சினியை மருமகளாக ஆக்கிடுவேன் ராகவுக்கு அப்படின்னு சொன்ன உடனே சரி அப்படின்னு போகிறாங்க. அந்த ஒரு ஐயரை பார்த்து கேட்குறாங்க, இங்கே யாராவது போலி ஜாதகம் தயாரித்து கொடுக்க வர தெரியுமா? அப்போ அங்கே இந்த போலி ஜாதகத்தை எழுதினவங்கள கையுங்களவுமா கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு இசை முயற்சிக்கிறாங்க. ஆனால் நிறைய பேர் இப்போ பணத்துக்காக இந்த வேலையில் இறங்க நேரம் நிறைய பேர் இருப்பாங்கம்மா, இவங்க தான் அப்படின்னு பர்டிகுலராக சொல்ல முடியாது அப்படின்னு அந்த இடத்துல சொன்ன உடனே அப்போது அந்த ஐயரை பிடிச்சா சரியாயிரும், அந்த ஐயர் தானே சொன்னார் இந்த பொண்ணுக்கு மூல நட்சத்திரம் நானே பல வாட்டி பொருந்தாது அப்படின்னு நான் தெல்ல தெளிவாக சொல்லியிருந்தோம், எப்படி இந்த கல்யாணத்துக்கு
மாமனார், மாமியார் உயிரோடு இருக்க வீட்ல இவங்க எப்படி வந்து சம்மதிக்க வச்சுட்டாங்க அப்படின்னு தெரியலையே அப்படின்னு வந்து அந்த ஐயர் வந்து சொன்ன ஞாபகம் வருது. அப்ப அந்த ஐயர கூட்டு கொண்டு போய் உண்மைய வெட்ட வெளிச்சமா உடைக்கலாம் அப்படின்னு வந்து முடிவெடுக்குறாங்க. அதோட பார்த்தோம்னா, நம்ம அந்த ஐயர வந்து சந்திச்சு இசை வந்து கேட்குறாங்க. "ஐயா எனக்கு ஒரு பெரிய உதவி செய்யணும். இதுல தான் என்னோட தங்கச்சி வாழ்க்கையே அடங்கியிருக்கு. என்னம்மா சொல்ல? நீங்க அன்னைக்கு அந்த தீப்தி பொண்ணு கூட பேசுனீங்களா? அந்த தீப்திக்கு வந்து ஜாதகம் வந்து மாமனார், மாமியார் இருக்கக்கூடாதுன்னு நீங்க சொன்னீங்க. ஆனா, அவங்க மாமனார், மாமியார் உயிருக்கே ஆபத்து வந்துரும். அவங்க இருக்காங்க. அவங்க குடும்பத்தில வந்து இவங்க தீப்தி போய் வாக்கப்படக்கூடாது. அந்த குடும்பத்தோட பையன் ராகவருக்கு தான் வந்து தீப்திய பார்த்துருக்காங்க. ஆனா, தீப்திக்கு வந்து ராகவுக்கு எங்க தங்கச்சி வர்ஷினிய நல்லாவே பிடிச்சிருக்கு. அப்படி இருக்க நேரம் அவங்க குடும்பத்துக்கும் ஆபத்து இருக்கு. நீங்க தான் வந்து அத வெட்ட வெளிச்சமா வந்து சொல்லணும். சுபத்ரா மேடத்திட்ட அப்படின்னு வந்து சொல்ல நேரம், அ அவங்க யோசிக்காங்க ஐயரு. எப்படி அந்த பெரிய குடும்பத்தில நம்ம எப்படி போய் சொல்ல? நீங்க தான் ஐயா எப்படியாவது வந்து இதெல்லாம் பாவம் பார்க்காதுங்க. என் தங்கச்சி வாழ்க்கை இருக்கு. அதனால நீங்க எப்படியாவது வந்துருங்க. இவங்க வேணும்னே வந்து இவங்க இருக்க வசதி செல்வாவுக்கு வேற மாப்பிள்ளைய பார்த்துக்கிடலாம். ஆனா வந்து என் தங்கச்சி உயிருக்கு உயிரா வந்து அந்த மாப்பிள்ளைய லவ் பண்றா. அவ கையில கூட பச்சை குத்திருக்கா அப்படின்னு வந்து அதுக்கு பிறகு தான் இவங்க வந்து மாப்பிள்ளையே மாத்துனது. இவங்க போலி ஜாதகம் வந்து தயாரிச்சது உண்மைதான். நீங்களே வந்து அந்த உண்மைய மட்டும் சொல்லிருங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல கேட்க நேரம், நீ இவ்வளோ சொல்லா உதவும் உன் தங்கச்சி வாழ்க்கைக்காக நான் வாரேன் அப்படின்னு வந்து வாராங்க. இந்த சாமியாரை பார்த்த உடனே நம்ம தீப்தி திருன்னு முழிக்கிறாங்க. என்னது இந்த இசை போய் இந்த சாமியாரை ஐயரை வந்து கூட்டிட்டு வந்துட்டார். இந்த ஐயருக்கு நம்ம குட்டி எல்லாமே தெரியுமே அப்படின்னு வந்து அந்த இடத்துல முழிக்கிறாங்க. அப்போ தான் சுபத்ரா மேடத்திட்ட கொண்டு விட்டுக்கிட்டு கேட்குறாங்க இசை, அத்தை இப்போ நான் கொண்டு வந்திருக்கேன்ல இந்த ஐயர் தான் வெட்ட வெளிச்சமாக சொன்னார். இந்த பொண்ணுக்கு மூல நட்சத்திரம். இந்த மூல நட்சத்திரத்தில் வந்து உள்ள பொண்ணை மாமனார் மாமியார் இல்லாத வீட்டுக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணுமா. இப்போ உங்கள் குடும்பத்துக்கு வந்தால் உங்களுக்கும் உங்கள் மாமாவுக்கும் உயிருக்கே ஆபத்து அத்தை அப்படின்னு வந்து அந்த இடத்துல போட்டு உடைக்கிறாங்க. இதை கேட்டதான் நம்ம சுபத்ரா வந்து இந்த பானுமதி இந்த வேலை செய்யக்கூடியவா தான் அப்படின்னு வந்து பானுமதியை பார்க்குறாங்க. என்னம்மா நான் எத்தனை வாட்டி உங்கள்கிட்ட நான் சொல்லியிருக்கேன் இந்த ஜாதகத்துக்கு வந்து மாமனார் மாமியார் இல்லாத குடும்பத்தை பார்க்க வேண்டியதா, நான் எதுக்காக நீங்கள் இப்போ இந்த குடும்பத்துக்கு வந்து பார்க்குறீங்க, நான் சொன்ன பிறகு கேட்கலையா அப்படின்னு கேட்குற நேரம், என்னையா சொல்கிறீங்க இவளுக்கு மூல நட்சத்திரமா, இவங்க தந்தர் ஜாதகத்தில் வேற நட்சத்திரம்லாம் இருந்துச்சு அப்படின்னு வந்து சுபத்ரா வந்து கேட்குறாங்க. ஐயோ அப்போ போலி ஜாதகம் தான் இந்த இசை சொல்லுது உண்மைதான் அப்படின்னு வந்து நிரூபணம் ஆகிறது. என்ன நீ திருந்தல பானுமதி அப்படின்னு வந்து அந்த இடத்துல சுபத்ரா பானுமதியை வெளுத்து வாங்குறாங்க. இதை பார்த்த உடனே நம்ம சுபத்ராவோட மாமியாருக்கு இவ வந்து என்னமே அவள் மோசமான செயலை தான் செய்துட்டு இருக்கா. அவள் வந்து எப்படியும் இருக்கட்டு, இனி வந்து தீப்தி அவளோட அன்னை பொண்ணு இந்த வீட்டுக்கு மருமகளாக வரக்கூடாது. சுபத்ரா ஓ முடிவு தான் இனி இறுதி முடிவு. வர்ஷினியே வந்து ராகுவுக்கு மனைவியாக வரட்டும், அவங்களுக்கே என்கேஜ்மெண்ட் நடக்கட்டும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல முடிவாக்கிறாங்க. நம்ம இசை சந்தோஷமாக வீட்டில் போய் சொல்கிறாங்க, நாளைக்கு ராகுவுக்கும் வர்ஷினிக்கும் வந்து என்கேஜ்மெண்ட் நடக்கும். அந்த பொண்ணு தீப்தின்னு ஒரு பொண்ணை பார்த்தாங்களா, அவங்க போலி ஜாதகத்தை வந்து தயாரித்தவங்கன்னு உறுதியாக்கி நான் வந்து நம்ம வர்ஷினியை தான் வந்து ராகவமுக்கு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கேன். அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு வந்து சந்தோஷமான விஷயத்தை வீட்டில் வந்து சொல்கிறாங்கங்க.